ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு அன்பர் கருமஞ்சளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதனால நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை இங்க பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். கருமஞ்சள்ங்கிறது மஞ்சள்லேயே ஒரு அரிதான வகை மஞ்சள். இந்த கருமஞ்சள் காளிக்கு பிரியமான பொருள்னு சொல்றா. இதுல நேர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கு. பணவரவை அதிகரிக்கிறதுக்காக வடநாடுகள்ல பல வருஷங்களா இதை பணப்பெட்டியில வச்சிருப்பா. இந்த கருமஞ்சளை மஞ்சள் இழைக்கிற கல்லில் இழைச்சு நெத்தியில திலக்கமா பூசிட்டு போனா நாம எதிர்பார்க்கிற பணவரவு கிடைக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. வேலைக்கு இன்டர்வியூக்கு போறச்சே இந்த ஒரு பொருளை தேய்ச்சி நெத்தியில இட்டுண்டு போனா அது வெற்றிகரமா முடியும், நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும்னு எல்லாம் சில ஆன்மீகவாதிகள் சொல்றா. அது மட்டும் இல்லாம ஏழரை சனி, அஷ்டம சனி மற்றும் மாந்திரீக பாதிப்புகளால கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்தா எல்லா சிக்கல்களும் முடிவுக்கு வரும்னு பரவலா பேசப்படுறது. இது இந்தோனேஷியால தான் அதிகமாக விளையிறது. இது பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது. கருப்பு மஞ்சள் மகாலட்சுமியோட அம்சம், மங்களகரமானது, எதிர்மறை சக்திகளை விரட்டுற தன்மை கொண்டது. கஷ்டங்கள் கவலைகள் துரத்துறச்சே கருப்பு மஞ்சளை பையில வச்சுட்டு இருந்தா நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும், கஷ்டங்கள்லாம் போயிடும், கவலைகள்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சில ஆன்மீகவாதிகள் இதை பற்றி பெருமையா சொல்றா. மகத்துவமான இந்த கருப்பு மஞ்சள் நர்மதா நதி கரையிலையும் மத்திய பிரதேசத்திலையும் வளரக்கூடிய அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது. இது நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உண்மையாவே நான் இதையெல்லாம் பயன்படுத்தினதில்லை. பரவலா பேசப்படுற கருமஞ்சளை பத்தின தகவல்களை பகிர்ந்துக்கிறேன். இது உண்மையா இல்லையான்னு யாராவது வாங்கி பூஜை அறையிலையும் ஹேண்ட்பேக்லையும் வச்சுட்டு பார்த்தா தான் தெரியும். முக்கியமா இது தாந்திரிகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.